பிரியமானவர்களே, நமது விசுவாசம் இல்லையென்றால் ஆண்டவரை அறிவித்தல் போன்றவற்றில் எதிர்ப்புகள் வரும்போது கலங்கி சோர்ந்து போகாமல் தைரியமாக நடந்தவற்றை சொல்ல ஆண்டவரின் கிருபையை நாம் நாடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்கத் தொடங்கி, நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தபோது ஞான திருஷ்டியடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அதென்னவென்றால், 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியிலுள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, அப்படியல்ல, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றும் ஒரு காலும் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். 2ஆம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிற்று. இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்து கொள்ளப்பட்டது. உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். இந்த பகுதிக்கு நாம் பேதுரு தரிசனத்தை விவரித்தல் என்று நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் இந்த பகுதியை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் பேதுருவை தரிசனத்தின் மூலம் ஆயத்தப்படுத்தினதை பற்றி நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் சுத்தமாக்கினவைகளை தீட்டாக எண்ணாதே என்று கூறி யூதர் அல்லாதோரும் ஆண்டவரை அறிய வேண்டும் என்ற ஆண்டவரின் திட்டத்தை பேதுருவுக்கு ஆண்டவர் கூறினார். அத்துடன் ஆண்டவருடைய வழி நடத்துதலையும் அங்கே கூறினார். கொர்நேலியுவின் ஆட்கள் பேதுருவை தேடி வந்ததையும் ஆண்டவர், நீ எழுந்து அவர்களுடன் போ என்ற கட்டளையையும் பேதுரு அங்கே கூறுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே பேதுருவும் தனது விருப்பப்படி எதையும் செய்யாமல் ஆண்டவர் செய்ய சொன்னதையே செய்தார் என்று நாம் காண முடிகிறது. பேதுருவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது யாதெனில், அப்போஸ்தலர்களும் மற்றவர்களும் பேதுருவின் செயலை பற்றி வாக்குவாதம் செய்த போதிலும் பேதுரு கோபப்படாமல் பொறுமையாக நடந்ததை எல்லாவற்றையும் விவரித்து கூறினார். ஆண்டவரே என்னிடம் பேசிதான் நான் செய்தேன் என்ற ஒரு பெருமை அவரிடத்திலே இல்லை என்று நாம் காண்கின்றோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான் என்று தன்னை உயர்த்தவும் இல்லை. சில நேரங்களில் ஆண்டவர் தரிசனத்தின் மூலமோ அல்லது வசனத்தின் மூலமோ நம்மோடு பேசினால் நாம் சில நேரங்களிலே நாம் ஆவிக்குரிய பெருமை அடைகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த பேதுருவினிடத்திலே நாம் அப்படிப்பட்ட பெருமையை காணவில்லை. ஆகவே அப்படி நாம் இல்லாதபடி தாழ்மையை நாம் தரித்து கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை பற்றி நம்மிடம் யாராயிலும் வாக்குவாதம் செய்தால் பொறுமையாக நாம் பதில் சொல்ல வேண்டும். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கின்றோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, உம்முடைய வசனத்தை தெளிவாக பிறருக்கு கூற ஞானம் தாரும் ஆண்டவரே. ஆமேன்.